ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இது என்ன ஊருன்னு உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், என்ன ஊருன்னு கரெக்டாக சொல்லுங்கள், சரிங்களா? எவ்வளோ வானத்தை பாருங்களேன், எவ்வளோ அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கா அந்த பாலம், அந்த தண்ணி, அந்த ஆறு. இது என்ன ஊருன்னு கமெண்டில் சொல்கிறீங்க. நான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? சொல்லலாம் மாட்டேன், நீங்கள் தான் சொல்லணும், சரிங்களா? பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. என்ன ஒரு கோவில்? சரி பரவாயில்ல, சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சிதம்பரம் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் பாப்பா கூட்டுட்டு. வர வழியில் பார்த்தா வீடியோ எடுக்கலான்னு ஆசை வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்கலான்னு வீடியோ ஆன் பண்ணால் வெயிலில் முகம் தெரியல. என்னடா பண்ணுறது அப்படின்னா, சும்மா ரோட்டையே எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பார்த்தா ரோட்டில் வெறும் பூச்செடி அழகழகாக இருக்குது. வெள்ளை வெள்ளையாக பூ, ரோஸ் ரோஸாக பூ அழகழகாக இருக்குது. அங்கே பாருங்கள் தென்னை மரத்தை, சூப்பராக இருக்கா, நல்லா இயற்கையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூச்செடியை பாருங்களேன். அந்த பூக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் என் தம்பி மட்டும் ஸ்கூட்டியை நிப்பாட்டிட்டு அதில் போயிட்டு ஒரு வீடியோ எடுன்னு சொல்லியிருந்தானா ஓடி 2 வீடியோ எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அவன் என் மண்டையிலே 2 போடுவான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூவை பார்க்க தான் அழகழகாக இருக்குது. சிதம்பரம் ஆறு இது, சரிங்களா? பூவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூவை பார்க்குறப்ப அதில் போய் ஒரு டான்ஸு போடுற மாதிரி ஒரு ஆசை. அதெல்லாம் போட்டிருந்தேன்னு வச்சுங்களேன், செருப்பை கையிலே நான் அடிப்பான் ரோட்டில் விட்டுட்டு. அதனால் வேணான்னு சொல்லிவிட்டு இந்த இயற்கையெல்லாம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு, பக்கத்தில் ராலி போகுது ஃப்ரெண்ட்ஸ், ராலில் தள்ளி விட்டு என்ன சாவடிச்சிருவான், சரிங்களா? அப்புறம் என்ன அந்த ஆட்டோவில் தூக்கிட்டு போகிற சூழ்நிலை வந்துடும். அப்படி தான் வேணான்னு சொல்லிட்டு தான் செவனேன்னு வாயை பொத்திக்கிட்டு ஒரு 2 வீடியோ போட்டுட்டு வந்துட்டேன். இந்த பூச்செடியெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டில் வச்சுருக்காங்க பாருங்களேன், ரோஸாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, அழகழகாக இருக்குது. ஒரு 2 வீடியோ எடுத்துக்கிறேன்டான்னு சொன்னால் திட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். உன் வீடியோ எடுக்கிற புத்தி ஒன்றை விட்டு போவாதா அப்படின்னு சொல்லிட்டு. என்றைக்காவது ஒரு நாள் நானே ஸ்கூட்டியை கற்றுக்கிட்டு ஓட்டுறேன். இருந்தாலும் கொஞ்சம் அழகாக கற்றுக்கிட்டு அப்போ போயிட்டு இந்த ரோட்டில் போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோலாம் நீங்கள் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ரோட்டில் எடுங்க. அதுதான் செம்ம சூப்பராக இருக்கும். அழகாக இருக்குல்ல? யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், சரிங்களா? இந்த மாதிரி பூச்செடி ஓரம் நின்று எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மரம், செடி, மலை, மரம், தண்ணி, பாலம், ரோடு அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வீடியோ எடுத்தோன்னா செம்மையாக இருக்கும். நானும் தான் இருக்கேன்னு எங்கள் வீட்டுக்குள்ளேயே எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.